Dear students, today we discuss the topic about module number 6. அது என்ன topic அப்படின்னா what is mean by identifier and variables and data type, then data type qualifier and declaration of variable, assigning value to a variable, declaring variable as a constant, declaring variable as a volatile, and overflow and underflow of data. இந்த module number 6 பார்க்கறதுக்கு முன்னாடி module number 5 நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கறது ஜஸ்ட் என்ன பண்ணிடுவோம், ரீகால் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிட்ல மாடியூல் நம்பர் 5ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, என்னென்ன பார்த்துருந்தோம் மாடியூல் நம்பர் 5ல? கேரக்டர்னா என்ன, கேரக்டர் செட்னா என்ன, டோக்கன்னா என்ன, கான்ஸ்டன்ட்னா என்ன, கீவேர்ட்னா என்ன. கேரக்டர் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், கேரக்டர்னு சொல்லுவோம். அதே இது கேரக்டர் செட் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ், அதான் என்னது கேரக்டர் செட். அடுத்து டோக்கன்னா என்னன்னு பார்த்தோம். டோக்கன் அப்படிங்கிறது டோக்கன் இஸ் ஏ ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட் இன் ஏ சி ப்ரோக்ராம். அதான் ஃபர்தரா 6 என்ன பண்ணியிருப்பாங்க, டோக்கனை வந்து பிரிச்சிருப்பாங்க. ஆப்ரேட்டரு, ஸ்பெஷல் சிம்பிள், ஸ்ட்ரிங்கு, கான்ஸ்டன்ட், ஐடென்டிஃபையர், கீவேர்ட்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட்னா என்னன்னு பார்த்தோம். கான்ஸ்டன்ட் இஸ் அ ஃபிக்ஸ்டு வேல்யூ தட் டு நாட் சேஞ்ச் டியூரிங் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன். தென் லாஸ்ட் ஒன்று வந்து கீவேர்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். கீவேர்ட் இஸ் அ ஃபிக்ஸ்டு மீனிங் தட் டு நாட் சேஞ்ச். அந்த மீனிங் நம்மளால என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. ஆல் த கீவேர்ட் மஸ்ட் பி இன் ஏ லோயர் கேஸ் லெட்டர். கீவேர்டு எல்லாமே கண்டிப்பாக என்ன லெட்டர்ஸாக தான் இருக்கும், லோயர் கேஸ் லெட்டர்ஸாக தான் இருக்கும். நவ் இப்போ யூனிட் 1ல மாடியூல் நம்பர் 6 பார்க்கலாமா? ஐடென்டிஃபையர். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ஐடென்டிஃபையர். வாட் இஸ் மீன் பை ஐடென்டிஃபையர்? ஐடென்டிஃபையர்னா என்னன்னு பார்ப்போம். ஐடென்டிஃபை ரெஃபர் டு ஏ நேம் ஆஃப் வேரியபிள் ஆர் ஃபங்க்ஷனு அண்ட் அரே. ஒரு அரேயோட நேமு அல்லது ஒரு வேரியபிளோட நேமு ஆர் ஒரு ஃபங்க்ஷனோட நேம், இதை தான் என்ன சொல்கிறான், ஐடென்டிஃபையர். ஒரு ஐடென்டிஃபையராக இருக்கணும் அப்படின்னா ஒரு 6 ரூல் இருக்குது. அது என்னென்ன ரூல்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரூல் நம்பர் 1, தே கன்சிஸ்ட் ஆஃப் சீக்வன்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் ஆர் டிஜிட் அண்ட் அண்டர்ஸ்கோர். கண்டிப்பாக அது எப்படி தான் இருக்கணும், ஒன்று சீக்வன்ஸ் ஆஃப் லெட்டராக இருக்கணும் அல்லது சீக்வன்ஸ் ஆஃப் டிஜிட்டாக இருக்கணும் ஆர் அண்டர்ஸ்கோராக தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் என்ன ரூல் அப்படின்னா, the first character should be a letter, both uppercase and lower case. கண்டிப்பா செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேரக்டர் கண்டிப்பா அது என்னவா தான் இருக்கணும், ஒரு லெட்டரா தான் இருக்கணும். அந்த லெட்டர் எப்படி இருந்துக்கலாம்னா both upper case and lower case. ஃபோர்த் ரூல் என்ன அப்படின்னா, can have a maximum of 31 character. கண்டிப்பா அது எத்தனை கேரக்டர் தான் இருக்கணும், 31 கேரக்டர் தான் இருக்கணும். ஃபிஃப்த் என்ன அப்படின்னா, கீவேர்ட்ஸ் cannot be used as a identifier. எந்த ஒரு கீவேர்ட்ஸையும் கண்டிப்பாக நம்மளால் ஐடென்டிஃபையராக யூஸ் பண்ண முடியாது. ஒயிட் ஸ்பேஸ் ஆர் நாட் அலோட் இன் ஐடென்டிஃபையர். இந்த ஐடென்டிஃபையரில் ஒயிட் ஸ்பேஸ் நம்மளால் என்ன பண்ண முடியாது, அலோ பண்ண முடியாது. ஐடென்டிஃபையருங்கிறது ஒரு வேரியபிளோட நேமாக இருக்கலாம், ஒரு ஃபங்க்ஷனோட நேமாக இருக்கலாம், ஆர் ஒரு அரேயோட நேமாக இருக்கலாம். ஐடென்டிஃபையராக இருக்கணும் அப்படின்னா ஒரு 5 ரூல் 6 ரூல் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரூல் வந்து த கன்சிஸ்ட் ஆஃப் சீக்வன்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் அண்ட் டிஜிட், அப்படி தான் இருக்கணும். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து என்னவா தான் இருக்கணும், அது லெட்டராக தான் இருக்கணும். லெட்டர் மேபி அப்பர் கேஸ் ஆர் லோயர் கேஸ் லெட்டர்ஸ் ஆர் பெர்மிட்டட். கண்டிப்பாக லெட்டர்ஸ் கேன் ஹேவ் மேக்ஸிமம் ஆஃப் எத்தனை கேரக்டர் தான் இருக்கணும், 31 கேரக்டர் தான் இருக்கணும். எந்த ஒரு கீவேர்டையும் ஐடென்டிஃபையராக யூஸ் பண்ண முடியாது. ஒயிட் ஸ்பேஸ் வந்து ஐடென்டிஃபையர் என்ன பண்ணாது, அலோ பண்ணாது. இதான் என்னது ஐடென்டிஃபையரை யூஸ் பண்ணக்கூடிய ரூல்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வேரியபிள். வாட் இஸ் வேரியபிள்? வேரியபிள் இஸ் ஏ டேட்டா நேம். ஒரு டேட்டாவோட நேம் தான் என்ன சொல்லுவாங்க, வேரியபிள்னு சொல்கிறோம். எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அந்த வேரியபிள்? இட் யூஸ் டு ஸ்டோர் எ டேட்டா வேல்யூ. ஒரு டேட்டாவோட வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், வேரியபிள் யூஸ் பண்ண போகிறோம். வேரியபிள் இஸ் ஆல்சோ அ ஐடென்டிஃபையர். நம்ம சொல்லியிருந்தோம்ல, ஒரு வேரியபிள் நேம் கூட என்னவா இருக்கும், ஐடென்டிஃபையராக தான் இருக்கும். தென் டேட்டா டைப் அண்ட் ஸ்டோரேஜ். டேட்டா டைப், இந்த சி வந்து நம்பர் ஆஃப் டேட்டா டைப் வந்து சப்போர்ட் பண்ணும். மெயினாக 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா டைப் வந்து இது என்ன பண்ணுது, சப்போர்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேசிக் ஆர் பிரைமரி ஆர் ஃபண்டமெண்டல் டேட்டா டைப். பேசிக் டேட்டா டைப்னாலும் ஒன்று தான், பிரைமரி டேட்டா டைப்னாலும் ஒன்று தான், ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்னாலும் ஒன்று தான். பேசிக் டேட்டா டைப், derived டேட்டா டைப், யூசர் டிஃபைன் டேட்டா டைப். இந்த டேட்டா டைப் வந்து சி வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா டைப்பை சப்போர்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பேசிக் ஆர் பிரைமரி டேட்டா டைப், derived டேட்டா டைப், யூசர் டிஃபைன் டேட்டா டைப். இந்த பிரைமரி டேட்டா டைப் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, பேசிக் டேட்டா டைப். ஃபண்டமெண்டல் டேட்டா டைப் அப்படிங்கிறது கேரக்டரு, இன்டிஜரு, ஃப்ளோட்டு, டபுள், வாய்டு. சரியா? இந்த derived டேட்டா டைப் அப்படிங்கிறது அரே, ஃபங்க்ஷனு, பாயிண்டரு, ஸ்ட்ரக்சர், யூனியன். யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ங்கிறது டைப் டெஃபினிஷன் எனும். சரிங்களா?
பிரைமரி டேட்டா டைப்ங்கிறது கேரக்டர், இன்டிஜர், ஃப்ளோட், டபுள், வாய்ட். இதுதான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுற டேட்டா டைப்ஸ். அதே டிரைவ்டு டேட்டா டைப்னா அரே, ஃபங்க்ஷனு, பாயிண்டரு, ஸ்ட்ரக்சரு, யூனியன். யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ங்கிறது டைப் டெஃபினிஷன் எனும். இதான் என்னது டேட்டா டைப். தென் டேட்டா டைப் ஸ்டோரேஜ். ஒரு கேரக்டரை நம்ம மெமரியில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அது எவ்வளோ பைட் எடுத்துக்கும் அப்படின்னா 1 பைட்டை எடுத்துக்கிறோம். அதே இது இன்டீஜர் அப்படின்னா அது எவ்வளோ பைட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா 2 பைட்டை எடுத்துக்கிறோம். ஃப்ளோட் அப்படின்னா 4 பைட்டு, டபுள் அப்படின்னா 8 பைட்டு, லாங் ஃப்ளோட் அப்படின்னா 10 பைட்டு, சைன் இன்ட்னா 2 பைட்டு. மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு கேரக்டரை போய் மெமரியில் ஸ்டோர் பண்ணணும்னா அது எவ்வளோ பைட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரே ஒரு பைட் எடுத்துக்கிறோம். இன்டீஜர் அப்படின்னா 2 பைட் எடுத்துக்கிறோம். ஃப்ளோட் அப்படின்னா 4 பைட் எடுத்துக்கிறோம். டபுள் அப்படின்னா 8 பைட் அதை என்ன பண்ணிக்கிறோம் எடுத்துக்கிறோம். தென் டிக்ளரேஷன் ஆஃப் வேரியபிள். ஒரு வேரியபிளை வந்து நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணுவோம், எதுக்காக டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா இந்த வேரியபிள் ஆர் டிக்ளேர்டு பிஃபோர் தே ஆர் யூஸ்டு இன் த ப்ரோக்ராம். எந்த ஒரு ப்ரோக்ராம்லையும் வேரியபிள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த வேரியபிள் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், டிக்ளேர் பண்ணியிருக்கணும். டிக்ளரேஷன் நீட் பிகாஸ் எதுக்காக டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா இட் டெல் கம்பைலர் வாட் த வேரியபிள் நேம் இஸ். கம்பைலருக்கு அது என்ன வேரியபிள் நேம் என்ன பண்ணி ஆகணும் சொல்லி ஆகணும். இஃப் ஸ்பெசிஃபை வாட் டைப் ஆஃப் டேட்டா த வேரியபிள் வில் ஹோல்டு. அந்த டேட்டா வந்து என்ன டைப், அந்த வேரியபிள் வந்து என்ன டைப் ஆஃப் டேட்டாவோட வேல்யூவை வச்சிருக்கு, அது இன்டீஜர் டைப்பா, ஃப்ளோட் டைப்பா, கேரக்டர் டைப்பா நம்ம என்ன பண்ணி ஆகணும் சொல்லி ஆகணும். தென் சின்டாக்ஸ். ஹவு டு டிக்ளேர் அ வேரியபிள். சின்டாக்ஸ். ஒரு வேரியபிள் நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னா டேட்டா டைப்பு, வேரியபிள் நேம், வேரியபிள் நேம் 1 2 3 அப் டு எவ்வளோ வேரியபிள் நம்ம என்ன கொடுத்துக்கலாம் டிக்ளேர் பண்ணிக்கலாம். வேர் v1 v2 v3 இது எல்லாமே என்னது நேம் ஆஃப் வேரியபிள்ஸ். எக்ஸாம்பிள் இன்டீஜர், கவுண்ட். வேர் int அப்படிங்கிறது டேட்டா டைப்பு, கவுண்ட் அப்படிங்கிறது வேரியபிள் நேம். int num, tot இதுல 2 வேரியபிள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நம்பர்னு ஒரு வேரியபிள், டோட்டல் TOTன்னு ஒரு வேரியபிள். இந்த இன்டீஜர்ங்கிறது டேட்டா டைப்பு, நம் TOT அப்படிங்கிறது வேரியபிளோட நேம், டபுள்ங்கிறது டேட்டா டைப்பு, ரேட் அப்படிங்கிறது வேரியபிள் நேம், கேரக்டர்ங்கிறது டேட்டா டைப்பு, எஸ்ங்கிறது வேரியபிளோட நேம். ஒரு வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னா டேட்டா டைப்பு, வேரியபிள் நேம். நெக்ஸ்ட் அசைனிங் வேல்யூ டு எ வேரியபிள். ஒரு வேரியபிளுக்கு நம்ம வேல்யூ எப்படி அசைன் பண்ண போறோம். ஆல் த வேரியபிள் மஸ்ட் பி டிக்ளேர் பிஃபோர் தே யூஸ்டு. யூஸ் பண்ண முன்னாடி கண்டிப்பாக அந்த வேரியபிள் நம்ம என்ன பண்ணியிருக்கணும் டிக்ளேர் பண்ணியிருக்கணும். வேரியபிள் கேன் பி அசைன்டு வித் த ஹெல்ப் ஆஃப் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணோம்னா கண்டிப்பாக என்ன ஆப்ரேட்டர் வேணும் அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இந்த ஈக்குவல் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அதுக்குரிய சின்டாக்ஸ் வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூ. எக்ஸாம்பிள் x ஈக்குவல் டு 20. x அப்படிங்கிறது வேரியபிள், 20 அப்படிங்கிறது வேல்யூ. அந்த எக்ஸுக்கு 20 நான் என்ன பண்ண போறேன் அசைன் பண்ண போறேன். அசைன் பண்ண போறேன்னா எனக்கு என்ன ஆப்ரேட்டர் வேணும் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அதான் என்னது ஈக்குவல் டு pi ஈக்குவல் டு 3.14. piங்கிறது வேரியபிள், 3.14ங்கிற வேல்யூ எதுக்கு அசைன் பண்ண போறோம் piக்கு அசைன் பண்ண போறோம். அப்போ அசைனிங் வேல்யூ டு வேரியபிள்னா புரியுதா. இது ஒன் மெத்தட் ஆஃப் அசைனிங் வேல்யூ டு எ வேரியபிள். நெக்ஸ்ட் we can also declare and assign value to a variable at same time. ஒரே டைம்லவே ஒரு வேரியபிளை டிக்ளேரும் பண்ணிக்கலாம், அந்த வேரியபிளுக்கு வேல்யூ நம்மளால என்ன பண்ண முடியும் அசைன் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா டேட்டா டைப்பு, வேரியபிள் நேம், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு வேல்யூ. திஸ் இஸ் கால்ட் அ இனிஷியலைசேஷன். அட் அ டைம் ஒரே டைம்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம் வேரியபிளை டிக்ளேரும் பண்ணிக்கலாம், டிக்ளேர் பண்ண வேரியபிளுக்கு வேல்யூ நம்மளால என்ன பண்ண முடியும் அசைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து டிக்ளேரிங் வேரியபிள் அஸ் அ கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்டா ஒரு வேரியபிள் நம்ம எப்படி டிக்ளேர் பண்ண போறோம். கான்ஸ்டன்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். கான்ஸ்டன்ட் இஸ் எ குவான்டிட்டி ஹூஸ் வேல்யூ டஸ் நாட் சேஞ்ச் டியூரிங் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன். ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆனாலும் அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன ஆகாது சேஞ்ச் ஆகாது. The qualifier constant is used to declare the variable as constant at the time of initialization. அந்த வேரியபிளை இனிஷியலைஸ் பண்றப்ப அந்த வேரியபிளோட வேல்யூ என்ன பண்ணிடுவோம் கான்ஸ்டன்டா கொடுத்துருவோம். அதோட ஜெனரல் ஃபார்ம் என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் டேட்டா டைப் வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூ. வேர் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது என்னது கீவேர்டு, டேட்டா டைப் அப்படிங்கிறது வேலிட் டைப்பு such as integer, float, etc. then variable name equal to value. எக்ஸாம்பிள் கான்ஸ்டன்ட் கீவேர்டு யூஸ் பண்ண போறோம், டேட்டா டைப் இவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃப்ளோட் யூஸ் பண்ணியிருக்காங்க, வேரியபிள் நேம் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா PI, வேல்யூ என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 3.14. இந்த 3.14ங்கிற கான்ஸ்டன்ட் வேல்யூவை எதுக்கு அசைன் பண்ணிடுறாங்க PIங்கிற வேரியபிளுக்கு. இந்த PIங்கிறது என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படின்னா
float. அது என்னவா இருக்கணும் அப்படின்னா எனக்கு என்னவா இருக்கணும், கான்ஸ்டன்டா இருக்கணும். இதுதான் டிக்ளேரிங் வேரியபிள் as a கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் வந்து ஓவர்ஃப்ளோ அண்ட் அண்டர்ஃப்ளோ ஆஃப் டேட்டா. ஓவர்ஃப்ளோ அப்படின்னா என்ன, assigning a value which more than upper limit of the data type is called overflow. ஒரு லிமிட் இருக்கு, அந்த லிமிட்டை தாண்டி அதில் போய் நம்ம பண்றப்ப என்ன ஆகுது, கண்டிப்பா ஓவர்ஃப்ளோ தான் ஆகும். அதுதான் சொல்லியிருப்பான். assigning a value which more than upper limit, அந்த அப்பர் லிமிட்டை தாண்டி போறப்ப அது என்ன ஆயிருது, ஓவர்ஃப்ளோ ப்ராப்ளம் வருது. இதான் என்னது ஓவர்ஃப்ளோ. அண்டர்ஃப்ளோ அப்படிங்கிறது less than lower limit is called underflow. அதாவது மோர் தென் அப்பர் லிமிட் அப்படின்னா ஓவர்ஃப்ளோ, less than lower limit அது என்னது, underflow. கன்க்ளூஷன். இப்போ லாஸ்ட் நம்ம என்னென்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, வாட் இஸ் மீன் பை ஐடென்டிஃபையர். ஐடென்டிஃபையர்னா என்ன, ஐடென்டிஃபையர் ரெஃபர் டு a நேம் ஆஃப் வேரியபிள் ஆர் ஃபங்க்ஷன் நேமாக இருக்கலாம் ஆர் அரேயோட நேமாக இருக்கலாம். ஒரு ஐடென்டிஃபையராக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு சம் ரூல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, இந்த கன்சிஸ்ட் ஆஃப் சீக்வன்ஸ் ஆஃப் லெட்டர்ஸாக இருக்கலாம், டிஜிட்டாக இருக்கலாம் அல்லது அண்டர்ஸ்கோப்பாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டிப்பாக அது என்னவாக தான் இருக்கணும், கேரக்டராக தான் இருக்கணும். அந்த கேரக்டர் மேபி அப்பர் கேஸாக இருக்கலாம் ஆர் லோயர் கேஸாக இருக்கலாம். மேக்ஸிமம் எத்தனை லெட்டர் தான் இருக்கணும், 31 கேரக்டர் தான் இருக்கணும். எந்த ஒரு கீவேர்டையும் ஐடென்டிஃபையராக நம்மளால் என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. ஒயிட் ஸ்பேஸ் எதையுமே அது என்ன பண்ணாது, அலோ பண்ணாது. நெக்ஸ்ட் வேரியபிள்னா என்னன்னு பார்த்தோம், வேரியபிளை எப்படி டிக்ளேர் பண்ணுவோம்னு பார்த்தோம், ஹவு டு டிக்ளேர். தென் அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், டேட்டா டைப்னா என்ன, ஸ்டோரேஜ்னா என்னன்னு பார்த்தோம். டேட்டா டைப்பில் மெயினாக 3 டிஃப்ரெண்ட் டைப் வந்து சப்போர்ட் பண்ணோம். பேசிக் ஆர் பிரைமரி டேட்டா டைப்பு, டெரைவ்டு டேட்டா டைப்பு, யூசர் டிஃபைன் டேட்டா டைப். ஒரு கேரக்டரை போய் மெமரியில் ஸ்டோர் பண்ணால் அது எவ்வளோ பைட் எடுத்துக்கும் அப்படின்னா 1 பைட் எடுத்துக்கும். இன்டீஜர்னா 2 பைட் எடுத்துக்கிறோம். ஃப்ளோட்னா 4 பைட்டு. கேரக்டர் அப்படின்னா டபுள் அப்படின்னா 8 பைட்டு. தென் ஹவு டு டிக்ளேர் அ வேரியபிள். வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கு சின்டாக்ஸ் டேட்டா டைப்பு வேரியபிள் நேம். அதே கான்ஸ்டண்ட்டாக ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா கான்ஸ்டன்ட்ங்கிற கீவேர்டு, டேட்டா டைப்பு, வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூ. தென் லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஓவர்ஃப்ளோ அண்டர்ஃப்ளோ. ஓவர்ஃப்ளோங்கிறது அசைனிங் வேல்யூ விச் மோர் தென் அப்பர் லிமிட் ஆஃப் டேட்டா டைப் இஸ் கால்ட் ஓவர்ஃப்ளோ அண்ட் லெஸ் தென் த லோயர் லிமிட் இஸ் கால்ட் அண்டர்ஃப்ளோ. இப்போ நம்ம பார்த்த டாபிக் எல்லாமே சி ப்ரோக்ராமிங் நம்ம கொடுக்குற பாலிடெக்னிக்லேருந்து கொடுக்குற நோட்ஸில் எங்கே கவர் ஆகிருக்குன்னா பேஜ் நம்பர் 18 to 21. தென் நெக்ஸ்ட் கிளாஸ், அடுத்த கிளாஸ் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா சி ஆப்ரேட்டர். என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்னா அர்த்தமெட்டிக்கு, லாஜிக்கு, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.